எல்லாரும் அறுத்து முடித்த பின்பு சேர்ந்து கொண்டு போய் ஆலயத்தில் அறுப்பு கால பண்டிகையும் சேர்ப்பு கால பண்டிகையை ஆரம்பித்தார்கள். அதனோடு ஒட்டி கூடார பண்டிகையும் அவர்கள் ஆசரிக்க வேண்டிய நிலைமை வந்தது. 3 பண்டிகைகள் இஸ்ரவேலருக்கு மிக முக்கியமானது. அந்த 3 பண்டிகையிலும் சகல ஆண்களும் சர்ச்சில் இருக்க வேண்டும். ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய கட்டளை என்ன தெரியுமா? அந்த 3 பண்டிகையில் ஒரு ஆண் நபர் கூட திருச்சபைக்குள்ளே வராமல் இருக்கக்கூடாது. 20 வயசுக்கு மேற்பட்ட அத்தனை பேரும் கண்டிப்பாக ஆலயத்துக்குள்ளே இருக்க வேண்டும். ஏனென்றால் அது ஒரு அட்டண்டன்ஸ் என்று ஒரு இடத்துல சொல்லப்படுகிறது. முதல் பண்டிகையில் என்ன சொல்லப்படுகிறது? கழுவப்படும் பண்டிகை, பஸ்கா. நான் வந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறேன். பஸ்கா, கழுவப்படுதல். இரண்டாவது பண்டிகை அறுப்பின் பண்டிகை அல்லது சேர்ப்பின் பண்டிகை. எதற்கு? இயேசு கிறிஸ்துவை கனம் பண்ணுவதற்கு, தேவனாகிய கர்த்தரை கனம் பண்ணுவதற்கு. உங்களை 40 வருஷம் சாப்பாடை சமைக்க விடவில்லை. நான் உங்களுக்கு உணவு போட்டேன், நீங்கள் சாப்பிட்டீர்கள். உங்களுக்கு வியாதி வரவில்லை, கால் வீங்கவில்லை, வஸ்திரம் பழமையாகவில்லை. இந்த உலகத்தில் செலவே அதுக்கு தானே. ஒரு செலவும் நான் பண்ண விடலை. அதனால நீங்கள் இப்போ உள்ளே போயிட்டீங்க, யோர்தானை கடந்து உள்ளே போயிட்டீங்க. நீங்கள் யோசுவா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3 அதிகாரத்தை படிச்சிடலாம். யோர்தானை கடந்து உள்ளே போனார்கள். போன உடனே எது நின்றுட்டு? மன்னா பெய்வது நின்று விட்டது. அவர்கள் புசிக்க ஆரம்பித்தார். அதற்கு அப்புறம் தான் ஆண்டவர் என்ன கொண்டாட சொன்னார்? அறுப்பின் பண்டிகை. நீங்கள் விதைத்து அறுக்கிறீர்கள், ஆதலால் நீங்கள் அந்த பண்டிகையை கொண்டாடுங்கள் என்று சொன்னார். ஏன் அந்த பண்டிகையை கொண்டாட சொன்னார்ங்கிறத நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ அவர்கள் பண்டிகையை கொண்டாட வேண்டும். எதற்கு என்று சொன்னால், என்னை நீங்கள் ஹானர் பண்ண வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. கனம் பண்ண வேண்டும். அறுப்பின் பண்டிகை என்பது கனம் பண்ணுதலை வெளிப்படுத்துகிறது. பஸ்கா பண்டிகை கடவுளுடைய உதவி இல்லாமல் வாழ முடியாது. அது கழுவப்படும் பண்டிகை, என்னை மறுரூபப்படுத்தும் பண்டிகை, என்னை பரிசுத்தமாக்கும் பண்டிகை. ஆனால் என்னை கழுவினவரை, எனக்கு உணவளித்தவரை நான் கனம் பண்ணுகிறேன் என்று சொல்லி என்னால் முடிந்ததை அவருக்கு கொண்டு கொடுத்து, ஆண்டவரை என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லுவது அறுப்பின் பண்டிகை. மூன்றாவது பண்டிகை என்ன என்று சொன்னீர்களானால் கூடார பண்டிகை. ஏன் கூடார பண்டிகை தெரியுமா உங்களுக்கு? 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே வாழ்ந்தாங்க? கூடாரத்தில் வாழ்ந்தார்கள். கூடாரத்தில் வாழ்ந்தார்கள். இந்த கூடாரங்கிறத வச்சு பைபிளில் படிச்சிங்கன்னா நிறைய ஆசீர்வாதம் இருக்கு. இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கையும் எப்படிப்பட்டது? சத்தமே வர மாட்டேங்கி. நீங்கள் எவ்வளோ பெரிய வீட்டில் இருந்தாலும் நிரந்தர வாழ்க்கை இங்கே கிடையாதுங்கிறதை நினைவுபடுத்துகிற பண்டிகை. உன் உயிர் ஒரு நாள் போயிடும். நீ படுத்திருக்கிற கட்டில் உனக்கு கிடைக்காது, உன் வீடு உனக்கு கிடைக்காது. நிரந்தரமற்ற வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதை நினைவு கூறுவதற்கு இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் கொடுத்த பண்டிகை கூடார பண்டிகை. இந்த மூன்றுலையும் கம்பல்சரி யார் உள்ள உட்கார்ந்துருக்கணும்? 20 வயசுக்கு மேல்பட்ட எல்லா ஆண்களும் உட்கார்ந்துருக்கணும். ஏன் தெரியுமா? ஈவன் தாவீது ராஜாவும் இருக்கணும். பைபிள் யாரையும் சும்மா விடாது. உட்கார்ந்தாங்க. ஏன்னா உனக்கு அப்பதான் நீ என்ன செய்யறான்னு உனக்கு புரியும். நான் கூடாரங்களில் வாழ்ந்தேன், இப்பொழுது நிலையான ஒரு எகிப்து தேசத்தை விட்டு, நான் எதிர்பார்த்த எகிப்து தேசத்தை விட்டு ஒரு நிலையான கானானை தந்திருக்கிறார். இதுவும் எனக்கு நிரந்தரம் அல்ல, எனக்கு மரணம் உண்டு. இதை நினைவு கூறுவது. இன்னொன்று, கூடார பண்டிகை எதற்கு என்று பின்னால் உள்ள மக்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். என்ன கொடுக்கிறார்கள்? சமத்துவம். ராஜா அவர் வீட்டில் இருப்பார். கோயிலில் ராஜாவுக்குன்னு என்ன கிடையாது, சீட்டு கிடையாது. புரிஞ்சுட்டா? அவர் ஏதோ ஒரு சீட்டில் உட்கார்ந்து இருப்பார். ஆனால் கூடார பண்டிகை வந்து விட்டால் எல்லாரும் மரக்கலையை வெட்டி கூடாரத்தை அமைச்சு எங்க தான் உட்காரணும்?
வீட்டில் இருக்கக்கூடாது, சர்ச்சு கேம்பட்டுக்கு வந்துடணும் எல்லாரும். யாரு? ராஜா முதற்கொண்டு பிரதான ஆசாரியன் வரைக்கும் எங்க தான் உட்கார்ந்துருக்கணும் சொல்லுங்க? கூடாரத்தில். ஏன்? நான் ஏசியில் தூங்குவேன், ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் 7 நாள் எங்க தூங்க முடியாது. எல்லாரும் சமம். திருச்சபையின் பண்டிகை எல்லாம் கருத்தோடு இருக்கிறது. இப்ப நீங்க ராஜாவை பார்க்க போகணும்னா 10 கேட்டை தாண்டி போகணும். ஆனா கூடார பண்டிகையில் என்ன பண்ணிடலாம்? ராஜா வீட்டு பக்கத்துல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா ராஜாவை எங்க தான் உட்கார்ந்துருப்பாரு? கூடாரத்துல தான் உட்கார்ந்துருப்பாரு. என்ன அழகா வகுத்து இருக்கிறார் ஆண்டவர் என்று பாருங்கள். சாதாரணமா நேசிக்கிறோம் ஆண்டவரை. சில நேரம் நம்ம ஆண்டவர் நினைச்சு துதிக்கணும். ஸோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மற்ற மனிதர்களோடு சமம் என்று காண்பிப்பதற்கு தேவன் சில பண்டிகைகளை கொடுத்தார். அது கூடார பண்டிகை. இந்த பண்டிகை காலங்களில் கிறிஸ்துவும் அனுபவித்திருக்கிறார். இதான் ரொம்ப முக்கியம். யோவான் 7ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்துக்கோங்க. முதல் வசனத்தை வாசிக்கலாம். இயேசுவும் கூடார பண்டிகைக்கு சென்றார்னு இருக்கு. as a God, தேவ மனிதன், ஆனால் 100% மனிதனாயும் வாழ்ந்து பெற்றோர்களோடு எங்க போய் உட்கார்ந்து இருக்கிறார்? கூடாரத்தில் உட்கார்ந்து அந்த பண்டிகைக்கு போயிருக்கிறார். அவரும் 7 நாள் எங்க உட்கார்ந்து இருக்கிறார்? கூடாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். நமக்கு யார் ஆண்டவர்? ஒரு மாடல். என்னை நோக்கி பாருங்கள் என்று ஆண்டவர் ஏன் சொன்னார்? நான் ஒரு மாடல். இப்ப இந்த பண்டிகைகளை ஆசரிக்கிறோம். இதுல 2வது பண்டிகையை நான் இந்த ஆசரிக்கிறோம். இது கண்டிப்பா திருச்சபை ஆசரிக்குமாங்கிறத நான் ரொம்ப படித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாய் உட்கார்ந்து படித்தேன். அதில் பார்த்தது எனக்கு கடைசியாக நான் எதிர்பார்த்தது எனக்கு கிடைத்தது. ஆண்டவர் ஏன் இந்த பண்டிகையை கொண்டு வந்தார் என்பது, ஏன் காணிக்கை நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும், ஏன் மக்களிடத்தில் காணிக்கை தான் என்று கேட்க வேண்டும் என்று பல கேள்விக்குறிகள் என் உள்ளத்தில். அப்போதுதான் நான் ஒரு நாள் இரவு அது அமைதியாக ஜெபித்து கொண்டிருக்கும் போது என்னோடு ஆண்டவர் தெளிவாய், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுங்கிற சத்தம் என் காது பிச்சுச்சு. ஓஹோ! நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையில ஆலயத்தை கட்டுகிறார், ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கிறார். இந்த சூழல் வரும்போது சாலமோனோடு ஆண்டவர் பல விதங்களில் பேசுகிறார். மனிதர்களை கொண்டு ஆண்டவர் மனிதரோடு அவள் பேச வைத்திருக்கிறார். ஞானமுடையவன், கிறிஸ்துவுக்கு அடுத்த ஞானமுடையவன் வேதத்திலே சாலமோன் தான். இந்த ஞானத்தை மக்களோடு பேசும்படி தெரிந்து கொள்கிறார். இப்போது ஆண்டவர் அவனோடு சொல்லுகிறார், நீ யூ ஆர் கிங், இந்த நாட்டின் ராஜா, உன்னை கனம் பண்ண நிறைய பேர் வருவாங்க. இப்போ சாலமோனுடைய பிறந்த நாளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? ஸ்டாலின் ஐயா பிறந்த நாளை நேற்று கொண்டாடினாங்க. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியாது. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? ஒரு புஸ்தத்தை வாங்கிட்டு போகிறாங்க, ஒரு டவலு அல்லது ஒரு ஏதோ ஒன்று வாங்கி கொண்டு நினைச்சுறாங்க. அவருக்கு கொடுக்காங்க, அவர் வாங்கி வாங்கி நினைச்சுறாரு, அப்படி கொடுக்காரு. புரியுதா நான் சொல்றது? புரியுதா? அவர் பிறந்த நாளில் அவரை நம்ம என்ன பண்ணுறோம்? ஆனர் பண்ணுறோம், கனம் பண்ணுகிறோம். என்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் கிறிஸ்மஸ் பண்டிகையில் நாம் அவரை கனம் பண்ணலை, அவரை துதிக்கிறோம். ஆனால் அர்ப்பின் பண்டிகையில் சொல்லுங்க, கனம் பண்ண வேண்டும். ரொம்ப வேர்டு ரொம்ப கடினமான இருக்கு. ஏன்னா கனம் பண்ண வேண்டும் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் இந்த உலகத்தில் கனம் பண்ணும்படி முதலாவது தெரிந்து கொண்டது தன்னை. 2வது ஆண்டவர் கனம் பண்ணும்படி தெரிந்து கொண்டது எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அது யாத்ராமம் 20ஆம் அதிகாரத்தில் இருக்கு. உன் பெற்றோர்களை சத்தமோடு சொல்லணும், கனம் பண்ண வேண்டும். பெற்றோர்களை கனம் பண்ண வேண்டும். இது ரொம்ப முக்கியம். எதுக்கு? பூமியில் நன்றாயிருக்கவும் உன் வாழ்நாள் நீடித்திருக்கவும் உன் பெற்றோர்களை, உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு. செத்த பிறகு கல்லறையில் போய் மாலை போடுறதுக்கு பாரு கனம் கிடையாது. அது நீங்கள் ஊரை ஏமாத்துறதுக்கு, மக்களை ஏமாத்துறதுக்கு செய்தது.
உங்க அப்பா அம்மா உயிரோட இருக்கும்போது அவங்க பிறந்த நாள் அவங்களுடைய நல்ல நாட்கள்ல அவங்களோட போய் உட்காரணும், அவங்கள்ட்ட பேசணும், அவங்க என்ன விரும்புறாங்கிறது உங்களுக்கு தெரியணும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நான் உங்ககிட்ட விரும்புகிறேன், நிறைய விரும்புறார், என்ன அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. ஒன்னு இன்னைக்கு விரும்புறார், காணிக்கை. எதை விரும்புறாரு சொல்லுங்க? காணிக்கை. ஏன் காணிக்கை விரும்புகிறார்? எல்லாம் அவருடையது, வானமும் அவருடையது, பூமியும் அவருடையது, குடிக்கிற தண்ணியும் அவருடையது. என்ன எதிர்பார்க்கிறார்? நான் தருகிறேன், உனக்கு தருகிற என் மீது கவனம் இருக்கிறதா? தருகிற என் மீது கனம் செலுத்தும் அனுபவம் இருக்கிறதா? இதை கடைசி காலத்தில் மறுபடி கேட்க போகிறார். ஜாக்கிரதையா சொல்லிட்டேன். இந்த பண்டிகை கொண்டாடும் போது மத்தேயு 25ஆம் அதிகாரத்தை மறக்க முடியாத நிலைக்கு கொண்டு வந்து விட வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் 2 குரூப்பா நிப்பாட்டிருப்பார் நம்மளன்னு சொல்லியிருக்கு. இப்ப வலது பக்கத்தில் நிற்பவரை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்றும், இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து சத்தம் வேற மாட்டேங்கி சபிக்கப்பட்டவர்களே. என்னது? சத்தம் போட்டு சொல்லுங்க. சபிக்கப்பட்டவர்களே. ஏன்? நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு சாப்பாடு தரவில்லை. நான் தாகமாயிருந்தேன். ஹலோ, கொஞ்சம் அதை நிறுத்தி அழுத்தி நிதானமா படிக்கணும். அவர் பசியா இருந்தது கூட நீங்க நான் ஏத்துக்கிடுவேன். தண்ணி கொடுக்க மாட்டேன்னு யார்ட்டையும் சொல்லுவீங்களா? சத்தமே வர மாட்டேங்குது. யாருக்காவது குடிக்க தண்ணி இல்லைன்னு வீட்டில் சொல்லியிருக்கீங்களா? சத்தம் வர மாட்டேங்கி. நீங்க அதான் பைபிளை நிறுத்தி படிக்கிறதுக்கு பயங்கர பிரச்சனை. நீங்க அதான் அவர் என்ன சொல்றாரு? பசியா இருந்தேன், நீ எனக்கு போஜனம் தரல, நான் ஏத்துக்கிறேன். ஒரு வறுமை கோட்டில் உள்ளவன் என் வீட்டு முன்ன நின்று, ஐயா எனக்கு என்ன வருது, பசியா இருக்குன்னு சொல்றான். நான் ஊருக்கு கிளம்புறேன், கதவெல்லாம் பூட்டிட்டேன். இப்போ அவனுக்கு பசிக்கு எனக்கு என்ன கொடுக்க முடியாது. என்னப்பா என்னால் என்கிட்ட காசை தர போய் சாப்பிட்டுக்கன்னு கூட சொல்லலாம், என்ன? ஆனா அதே மனிதன் என் வீட்டு முள்ளே நின்று, ஐயா தாகமா இருக்கிறேன், நான் கதவை பூட்டிட்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லுவேனா? சத்தம் வர மாட்டேங்குது. கதவை திறந்து அவனுக்கு தண்ணி கொடுப்பேன். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கனம் என்ற வார்த்தை மிக முக்கியம். கனம். என் தேவை உனக்கு புரிகிறதா? உன்னுடைய அவசரமும் உன்னுடைய தேவையும் உனக்கு புரிகிறதா? நான் இதை படிக்கும் போது மிகவும் என்னை நான் மறுபடி ஒப்பு கொடுத்தேன். இந்த அளவுக்கு நீ இல்லாவிட்டால் உன்னை நான் நெக்லைட் பண்ணுவேன். பண்டிகை கொண்டு வாடது பெருசல்ல. ஒரு கிளாஸ் தண்ணி, இதை நான் ஓண்டு வந்து கேட்பேன். கனம் பண்றோமா? கனம் என்பது எங்க வருது பாப்பா? கொடுக்கிறதுல இருக்கு. இப்ப இந்த கனத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது உன் பொருளாலும் உன் விளைவின், சத்தமோடு சொல்லணும், சத்தமோடு சொல்லணும். நீங்க சத்தமோடு சொன்னதை நான் விடுவேன். முதற் பலன் என்னது? சத்தமோடு சொல்லுங்க. முதற் பலன்னா என்னன்னே தெரியாம வண்டி ஓட்டாதீங்க, புரியுதா? யாக்கோபின் புஸ்தகம், யாக்கோபு புஸ்தகத்தை திருப்புங்க. எனக்கு இன்னைக்கு காலையில் நான் வெஸ்டிக்குள்ள வந்த பிறகு ஆண்டவர் என்னோட மறுபடி பேசினார். யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். அதனால தான் வசனத்தை எழுதிக்கிட்டே வந்தேன். இன்னைக்கு எடுத்துக்க பாப்பா, எல்லாரும் எடுத்துக்கோங்க. யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17-18 படிக்கணும்.
எல்லா நன்மையும் பரலோகத்துல தான் வருது. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றான், எல்லாத்தையும் படைத்தவர் நான் தான். அதுல முதற் பலனா படைச்சது யார? என்னையும் உங்களை. இப்ப முதற் பலன் யாரு? சத்தமோடு சொல்லணும். முதற் பலன் யாரு? இங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன். நான் வெஸ்டிக்குள்ள வந்து உட்கார்ந்து 7:10 உட்கார்ந்துட்டு மறுபடியும் என்னை ஜெபம் பண்ணினாரு. நான் ஒரு ப்ளீஸ் ப்ரே ஃபார், கொஞ்சம் உட்காந்து என்கிட்ட ஜெபம் பண்ண அப்படின்னாரு. அமைதியாக இருந்தேன். இந்த வசனத்தை என்னோட பேச ஆரம்பித்தார். இது எங்க இருக்குன்னு தேடிடு. காணிக்க முதற் பலன் அல்ல, காணிக்கை முதற் பலன் அல்ல. இதை எப்படி அறிந்து கொள்ளுகிறோம்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் முதலாவது காணிக்கை படைத்த காயினிலிருந்து இதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் திருப்பிடலானால் அங்கே என்ன சொல்லுகிறார்? காயினையும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்ன எழுதுகிறார்? அவன் காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை, ஆபேலையும் அவன் காணிக்கையும். என்னது? 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலே 5ஆம் வசனத்திலே எழுதியிருக்கல. இப்ப ஆண்டவரங்க முதல்ல அங்கீகரித்தது காணிக்கை கொண்டு வந்தவனையா, காணிக்கையா? ஹலோ, எங்க காணிக்கை கொண்டு வந்தவனை அங்கீகரிச்சாரா, காணிக்கையை அங்கீகரிச்சாரா? இப்போ காணிக்கை கொண்டு வந்திருக்கீங்க எல்லாரும், உங்களுக்கு அல்லையில சொல்றேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஆண்டவர் உங்களை ஏத்துக்கிட்டாரா? உங்க குடும்பம் ரட்சிக்கப்பட்டா இன்னைக்கு செத்தா எல்லாரும் பரலோகத்துக்கு போமா? சபைகள் அட்டிப்பிடியில் இருக்கு. இன்னைக்கு தலை குனிய வேண்டிய நிலைக்கு சபைகள் சென்று விட்டது. ஆலயம் வருகிறோம், ஆராதனை செய்கிறோம், முதற் பலன் நாம் என்பதை மறந்து போகிறோம். நாம் இன்னும் மனம் திரும்பவில்லை. குடிக்கிறோம், வெறிக்கிறோம், தாறுமாறாய் பேசுகிறோம். எனக்கு பிடிக்காத எதை செய்வேன். திரும்ப திரும்ப சொல்லிடுறேன், மிகுந்த வேதனையோடு சொல்றேன். உங்களை கொடுக்காமல் உங்கள் காணிக்கை வீணாய் மாறிவிடும். முதற் பலன் யார்? யார்? நாம். இது என்ன செய்யணும்? என்ன செய்ய முடியாது? ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 23வது வசனத்தை யாராவது ஒருத்தர் படிங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படி முதற் பலனானோ, ஆவியின் முதற் பலனை நமக்கு தந்திருக்கிறார். ஆவியின் முதற் பலன், பரிசுத்த ஆவியை என்னுக்குள்ளே அனுப்பினவர் யார்? இயேசு. நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்னை அவர் எப்படி தெரிந்து கொள்கிறார்? இயேசுவே, நான் பாவி, என்கிட்ட இன்னும் இந்த கோபம் இருக்கு, எரிச்சல் இருக்கு, என்னால நீக்க முடியலன்னு சொன்னா அந்த அதிகாரத்தில் எழுதுகிறார், ஆவியினாலே சர்ரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் வல்லமையா மூணு சத்தம் போடுறதுக்கு இல்ல, உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு. நீங்க கொஞ்ச நேரம் வல்லமையா ஜெபம் பண்றேன், 4 மணி நேரம் ஜெபம் பண்றேன், வாழ்க்கை மாறலையா? ஆவியின் முதற் பலனை பெற்ற நாம் நம்முடைய சரீர மீட்பாகிய என்ன செய்யணுமா? இயேசு கிறிஸ்து வருவதற்கு நான் காத்திருக்க வேண்டிய முதற் பலன்
புரிஞ்சுட்டா? இதை விளக்கணும்னா நான் யாத்திராமத்து போனேன், எனக்கு ரொம்ப நேரம் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்கு கடைசி வாதை ஆண்டவர் என்ன கொடுத்தார்? எகிப்திலே தலைப்பிள்ளை சங்காரம், பிரதானமான தலைப்பிள்ளை, தலை ஆடு, தலை மாடு, தலை ஒட்டகம் எல்லாத்தையும் கொன்றார். எல்லார் வீட்லையும் மரணம். அதை படிச்சு பார்த்தீங்கன்னா பயமா இருக்கு. அப்ப இவங்களை மீட்டார். அவங்க அடக்கம் பண்ண ஓடுறாங்க, எல்லார் வீட்லையும் அலறல். இவங்க எங்க வராங்க? ஏன்னா அல்லனா இவன் யுத்தம் பண்ணுவான், அடிப்பான், துப்பாக்கி எடுத்து சூடார், கம்பெடுத்து அருவாள் எடுத்து வெட்டுவான். அதனால என் ஜனம் ஒண்ணு போல கிளம்ப முடியாது, செதறிரும். ஆதலால் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஒரே நாளில் விடுதலை தருவதற்கு ஆண்டவர் பிளான் பண்றார். ஒரே நாள்ல விடுதலை வேண்டாம், எல்லார் வீட்லயும் மரணம் கொடு. ராஜா வீட்டில இருந்து பிணத்தை பதைப்பதுதான் எங்களுக்கு முக்கியமே தவிர நீங்கள் எங்களுக்கு முக்கியமல்ல. ஆதலால் தான் எகிப்தியிலிருந்து ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். உலகத்தை அத்தனையும் அழித்து விட்டு தேவன் ஜனத்தை வெளியே கொண்டு வந்தார். உங்களிடத்தில் அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன், இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்கு ஆண்டவர் எகிப்தியரை கொல்ல அஞ்சவே இல்லை. இப்படிதாங்க ரட்சிப்பை பெற்றுக்கிட்டோம். இப்ப சொல்லுங்க, அதனாலதான் உபாகமம் 29 கடைசி நினைக்க ரட்சிக்க ஜனமே உனக்கு ஒப்பானம். அப்ப முதல் பலன் யாரு? நாம குடும்பமா ரட்சிக்கப்பட்டு தான் காணிக்கை கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். ஹலோ, முதல்ல உங்களையும், அதுக்கப்புறம் அதனாலதான் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தை சொல்ல சொன்னேன். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்கு? முன்பு தங்களையும் பின்பு தரித்திரத்தில் காணிக்கை கொடுத்தார். இன்னைக்கு நம்ம யோசிக்கிறோம் காணிக்கை கொடுக்கிறதுக்கு ஏன்? நீங்க 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தை படிச்சுக்கோங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாத மக்கள் சபையார்னு எழுதியிருக்கிறான். கொடிய தரித்திரம். பவுல் போய் அவங்க போய் பிரசங்கம் பண்றான், எப்பா எருசலேம்ல விசுவாசிகள் எல்லாரும் சாகுறாங்க அப்படின்னு. இப்ப அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? சபையை கூட்டி வச்சு மக்கதோனிய சபையார் கொடுக்க என்ன இல்லை, காசு இல்லை, காசு கிடையாது. ஏன்னா அவன் சாப்பாட்டுக்கு தரித்திரம் அடைகிறான். அவங்க என்ன பைபிள் எழுதிருக்கு? முன்பு தங்களையும் பின்பு காணிக்கையும் கொடுத்தார்கள். ஏன்னா இயேசு அவங்ககிட்ட இருந்ததுனால. இயேசு உங்ககிட்ட இருக்காரா? காணிக்கை கொடுக்கறதுல முறுமுறுக்காதீங்க, காணிக்கை கொடுக்கறதுல முறுமுறுக்காதீங்க. திரும்ப சொல்லிட்டேன், புரியுதா? காணிக்கை கொடுக்கறதுல முறுமுறுக்காதீங்க. வாசிங்க 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நல்லா படிச்சுக்கோங்க. எப்படி கொடுத்தாங்க? மிகுந்த உதாரணம். 5ஆம் வசனம். பவுல் என்ன எழுதியிருக்கா? இதோட நினைச்சிருக்கான். முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும். அழகா இருக்கு, செய்வீங்களா? திரும்ப திரும்ப சொல்லிட்டேன், பண்டிகை கொண்டாடுறதுல இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி மாறிடாதீங்க. பணங்காக்கழுத்துள்ள ஜனம், நீ எனக்கு வேண்டாம், பண்டிகை நல்லா கொண்டாடானுங்க, வேண்டான்னு சொல்லிடாம ஜாக்கிரதை. உங்கள் சந்ததி பண்டிகை கொண்டாடணும்னா முதற் பலன் யார்? நான். இயேசு முதற் பலன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22, 23. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவன் தன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். அலோ, முதலாவது இந்த உலகத்தில் உயிர் தெழுந்து வாழ்றது யாரு? இயேசு கிறிஸ்து. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? முதற் பலனானவர் கிறிஸ்து. அப்ப நான் மரித்து இந்த உலகத்தில் என் கல்ற ரகசிய வருகையில திறக்கணும்னா, முதற் பலனாய் நான் ஆண்டவரோட போகணும்னா, என் வாழ்க்கையில முதலாவது ஆண்டவருடைய ராஜ்யத்தையும்
அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கிற காணிக்கைக்குரிய பிரதிபலன் எதிர்பார்ப்பதை விட கூட கிடைக்கும். உங்களை கொடுக்காமல் காணிக்கை கொடுத்தால் தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும், அவர் விரும்புகிற நீதியை நீங்கள் தேடாவிட்டால் நீங்கள் கொடுப்பதற்கு தக்க திரும்ப கொடுப்பாரே தவிர கூட தரவே மாட்டார். அதை தான் எழுதியிருக்கு. அப்போ நீங்க முதலாவது அறிந்து கொள்ள வேண்டியது நாம் என்ன? நம்மை கொடுக்க வேண்டும். இந்த பண்டிகை நாளில் வந்து காணிக்கை படைக்க எதுக்கு வச்சிருக்கோம் தெரியுமா? எதுக்கு கவர் காணிக்கை தந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கவர் காணிக்கை குடும்ப தலைமை மட்டும் கொண்டு வரக்கூடாது. எதுக்கு தெரியுமா கவர் காணிக்கை கொண்டு வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் அதை படித்த பிறகு எனக்கு விளங்குச்சு. ஐயா, நான் கிறிஸ்துவுக்கு அடிமை, அவர் என்னை இதுவரைக்கும் உயிரோடு வாழ வைத்திருக்கிறார், அவரே என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் நான் என்ன கொடுக்கேன். கவர் காணிக்கை எது கொடுக்க தெரியுமா? நான் கவர் கொடுக்கறதுக்கு இல்லை, என்னை இதுவரைக்கும் பாதுகாத்திருக்கிறீர், என்னை ஏற்றுக்கொள்ளும். இதான் கவர் காணிக்கையின் அடையாளம். ஐயர் சிலுவை போட்டோடனே பரலோகத்துக்கு போக முடியாது. ஐயர் கடமை, நீங்க தர்ற துட்டுக்கு நாங்கள் சிலுவை பண்ணணும், அது என் கடமை. ஆனால் கிறிஸ்து என்னை இது மட்டும் பாதுகாத்தாருங்கிறதுக்கு தான் நான் கொண்டு வந்து கவர் காணி. அதனால தான் இண்டிவிஜுவலாக வர சொல்கிறோம். அந்த காலத்தில் பரிசுத்தவான்கள் இன்னும் ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். அவரை கனம்னா என்ன? 3 நிமிஷம் தான். உபாகமம் 26ஆம் அதிகாரம். உபாகமம் 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. 13 14 படி. எங்க உபாகமம் 26. உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் போய் அவரை நோக்கி, தேவரீர் எனக்கு கொடுத்த எல்லா கட்டளைகளின் படியையும் நான் பரிசுத்தமான பொருள்களை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் கொடுத்தேன். உமது கட்டளைகளில் ஒன்றையும் மீறவும் இல்லை, மறக்கவும் இல்லை. 2 காரியம் செய்யணும். காணிக்கை கொண்டு வரும்போது காணிக்க ஆண்டவருடைய விருப்பத்தின்படி கொடுக்கிறேனா? ஹலோ, ஏன் விருப்பத்தின்படி கொடுக்கணும்? திரும்ப நான் எங்க தான் போனோம் தெரியுமா? ஆதியாம 4 தான் போனோம். ஆபேல் கொழுத்தவைகளிலும் முதல் பலனானதை கொண்டு கொடுத்தான். காயினதை கொடுத்தான், விளைஞ்சதை கொண்டு கொடுத்தான். காயின் கொடுத்ததும் காணிக்கைதான், ஆபேல் கொடுத்ததும். ஆனா ஆபேல் எதை கொடுத்தான்? முதற் பலனை கொடுத்தான், கொழுத்தவைகளை கொடுத்தான். என் வீட்டில் பிரதானமானது தான் எங்க கொண்டு கொடுக்கணும். சத்தம் வர மாட்டேங்குது. என் வீட்டில் பிரதானமானது, என் மகன் இருக்கான், அவனை கேட்டுக்கோங்க. நாங்கள் ஒரு ஆலயம் கட்டினோம், அதில் லெட்ரின் கட்ட வேண்டியிருந்துச்சு. அப்போ லேடிஸுக்கு லெட்ரின் கட்டிட்டாங்க. நான் எடா கட்டிட்டாங்களான்னு கேட்டேன். ஆமாம். என் மகன் என்னை திட்டுனான், என்ன அவங்க போதகர்கள் அப்படின்னா. என்னடா அப்படின்னு, இருக்கிறதுல கடைசி லெட்ரின் கோப்பை, விலை குறைஞ்ச கோப்பையை வாங்கி பதிச்சுக்கானுவேன், 2 வருஷத்தில் உடஞ்சி போகணும்னு நினைக்கிறேன் நான், இங்கே வா அப்படின்னு. ஆண்களுக்கு பதிச்சாச்சான்னு கேட்டேன். இருக்கிற ஹையஸ்ட் கோப்பையை வாங்கி கொண்டு நீ பதிச்சிரு அப்படின்னு சொன்னேன். ஏசக்கூடாது, செய்து காட்டுறா அப்படின்னு சொல்லி. நான் ஹைதராபாத் பட்டணத்தில் ஒரு பணக்காரன் ஆலயத்துக்கு காணிக்கை படைக்க போகிறான். அவன் எழுதின கட்டுரையை படித்து நான் அழுதேன். அவன் ஒரு கடவுள் மனிதன் அல்ல. ஆண்டவர் அவனோடு பேசுகிறார், காணிக்கை படைக்க வேண்டும் என்று. அந்த ஆலயத்தின் போதகத்தில் போகிறான். ஐயா, நான் காணிக்கை தர வேண்டும், எங்களுக்கு என்னென்னலாம் தேவை இருக்குன்ட்டார். அவன் ஜெபம் பண்றான். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஐ எம் அ காட், நான் உருவாக்கினவர். இப்போ நீ என்ன படைக்க போற? அவன் என்ன பண்ணா தெரியுமா? அந்த துறையில் இருக்கிற பெரிய மனிதனை தேடி போய் இங்கே வா அப்படின்னு சொன்னான். இந்த ஆலயத்துக்கு இவ்வளவு காரியம் நான் செய்யணும், இதில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எங்கே இருக்குன்னு கேட்டான். அரண்டுட்டு நான் அதை படிச்சுட்டு, அவன் ஒரு கிறிஸ்தவன் அல்ல. நீ வருவ கோயிலுக்கு, தடவுவ, கிழிஞ்ச 10 ரூபா நோட்டை உள்ள போட்டு வாம்பாடுக்கு போயிருவ. நோட்டை கூட உனக்கு பார்க்க முடியலன்னா யாரை கனம் பண்ணுங்க, யாரை கனவீனம் பண்ணுகிறீர்கள்?
உங்களை எப்படி ஒன்று காணிக்க போட சொல்லல, அதைத்தான் எழுதியிருக்கு. கட்டளையை மீறவும் இல்லை மறக்கவும் இல்லை. 14ஆம் வசனம். ஹலோ, நிறுத்தி படிக்கணும், எல்லாரும் படிக்கணும். தயவு செய்து சொல்றேன், 42 வருஷம் பிரசங்கம் பண்றேன். இந்த வசனம் என்னை ஒரு ஆட்டு ஆட்டுச்சு. என் வீட்டிலே ஒருவர் மரித்து போனார், அர்ப்பின் பண்டிகை வருகிறது. அதனாலதான் எழுதியிருக்கான். என் வீட்டிலே ஒருவர் மரித்து போனார், அர்ப்பின் பண்டிகை வருகிறது. எது முக்கியம்னு கொண்டு வர பாருங்க. நான் துக்கம் கொண்டாடும் போது, ஹலோ நிறுத்தணும். நான் 10ல் 1 தசம பாகத்தையோ முதற்கனியை எடுத்து எங்க வீட்டில் இறந்து போனாங்க, கையில காசு இல்லைன்னு எங்க கை வைக்கல. 10ல் 1 முதற் பலனையும் கை வைக்கவில்லை. கனம் என்ன? அவருக்குரியது அவருக்கு மட்டும்தான். நான் ஒரு அக்கா வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனேன். உள்ள இருக்காங்க, நான் சொல்ல விரும்பல அவங்க பேரை. ஐயா, என் புருஷன் என்கிட்ட சண்டை போட்டாரு. 10ல் 1 ஒரு 100 ரூபாய் எடுத்தான்னாரு. தர முடியாதுன்னு சொன்னேன். சண்டை போட்டு பிடிக்கிட்டு போயிட்டாரு. அந்த மாதம் நான் பணத்துக்கு பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அதுல இருந்து என் கணவன் அந்த பணத்தை என்கிட்ட கேட்பதில்லைன்னு சொன்னாங்க. வாசிக்க அந்த வசனத்தை. எங்க அப்பா செத்து போனாருன்னு துட்டுலன்னு சொல்லி இளவு கொண்டாடுறதுக்கு அதுல இருந்து எடுக்கலன்றான். என்ன? அடுத்த வசனத்தை வாசிக்க முடிக்கணும். நீர் உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து உமது ஜனங்களாகிய இஸ்ரவேலரையும் நீர் எங்களுக்கு பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் ஆசீர்வதியும் என்று சொல்வாயாக. எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும். எழுமி நிற்போம், எழுமி நிற்போம்னு சொல்லிட்டேன். காணிக்கை படைக்கும் முன்பதாக எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்ல போகிறோம். எங்களை ஆசீர்வதியும் என்று கெஞ்ச போகிறோம். ஆண்டவருக்கு உங்களை கொடுத்திருக்கிறீர்களா? அதே நேரத்தில் ஆண்டவருடைய காணிக்கையை நான் எதற்கும் எடுத்து செலவழிக்கவில்லை. என் குடும்பத்தில் உள்ள இளவு காரியத்துக்கும் செலவழிக்கவில்லை. உம் கட்டளையை நான் மீறவில்லை. காணிக்கை எவ்வளவு கடினமானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் ஜெபியுங்கள். இதுவரைக்கும் நான் இப்படி செய்யவில்லை, என்னை மன்னியும். இன்றிலிருந்து இதை செய்வேன். உமக்கென்று கொடுத்ததை நான் எதற்கும் எடுத்து பயன்படுத்த விரும்பவில்லை. இப்பொழுது இந்த நிலையோடு உமக்கு காணிக்கை செலுத்த வருகிறேன். கவரை தூக்கி கொண்டு இயேசுவே என்னை ஆசீர்வதியும், இயேசு கிறிஸ்துவே எங்களை ஆசீர்வதியும். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நல்ல காலையில் கற்றுக் கொடுத்தீரே எனக்கும் எங்களுக்கும். எங்களை கொடுக்காமல் காணிக்கை கொடுப்பது தேவையில்லை. உமக்கென்று எடுத்து வைத்ததை எங்கள் தேவைக்கு பரிமாறுவதும் தவறு. அது எங்களை ஆசீர்வதிக்காது என்று சொன்னது போல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உமக்கு காணிக்கை படைத்தது இதில் வரைக்கும் குறைவாக இருந்திருக்கிறோம். எங்களை மன்னியும், என்னை மன்னியும். இப்பொழுது இந்த நாளிலிருந்து உமது கட்டளையை நாங்கள் மீறாதபடி, உமது கட்டளைக்கு செவி கொடாதபடி காணிக்கை படைக்க போவதில்லை. இன்று முதல் எங்கள் களஞ்சியங்கள் நிரம்பட்டும். எங்கள் கைகளின் பிரயாசத்தில் பாக்கியமும் நன்மையும் உண்டாகட்டும். இந்த சபையிலே பாத்திரம் நிரம்பி வழியாட்டும். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த நிறைந்த பிதாவே.